पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत् तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தை 3வது பாதம் விபூதி பாதம். வியாச பாஷ்யம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த பாதத்தோட கடைசி சூத்திரம் 55வது சூத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சத்வ புருஷயோகோ சுத்திசாம்யே கைவல்யம். சத்வ புருஷயோகோ சுத்திசாம்யே கைவல்யம். ஆச்சாரியார் ஆரம்பிக்கும் போதே பாஷ்யத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, பிராப்த விவேகஜ ஞானஸ்ய அப்பிராப்த விவேக ஞானஸ்ய வா. 2 விதமான சாதனா பிரக்கிரியா இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தீங்கன்னா 13வது சாப்டர்ல பார்த்துருக்கோம். தியானத்தினால பார்த்தீங்கன்னா வெறும் ஆத்மாவையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. யாரோட பிலாசபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரமண பகவானோட பிலாசபி. ரமண பகவான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை விசாரம் பண்ணி அதெல்லாம் சொல்ல மாட்டார். நானையே பிடிச்சுக்கோ, நானையே பிடிச்சுக்கிட்டு அப்படி. அப்ப நானை பிடிச்சா மட்டும் போதும், நானை பிடிச்சுக்கிட்டு வேற எல்லாத்தையும் தியாகம் பண்ணு, இவ்வளவுதான். அப்ப நான்லயே ஃபோக்கஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஞானம் ஆத்ம ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும். எங்க போய் ஆனம் சேரும் அப்படின்னா பரம்பிரசங்கியானத்துல சேர்த்து. அப்ப பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கட்டும், ஆனா நீங்க எங்க போய் நிக்கணும் அப்படின்னா, எந்த மெத்தட்ல போனாலும் அது எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பிரசங்கியானம் தான் பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு முன்னாடி ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். அப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்றார், ஆத்ம தியானத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்னொருத்தர் என்ன பண்றார், இப்ப நம்ம சொல்றோம்ல சாங்கிய யோகம். நம்ம கீதால இப்ப பார்த்தோம் 23வது ஸ்லோகம் 24. தியானேன ஆத்மனி பஷ்யந்தி ஆத்மனா ஆத்மானம் கேச்சித் கேச்சித் ஆத்மனா ஆத்மானம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. தியானத்தினால சில பேர் பார்க்கிறார்கள். அப்ப அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா சாங்கிய யோகேன அந்யே. சாங்கிய யோகம்னா என்ன, அன்னைக்கு காலையில என்ன சொன்னேன், திரஷ்டா திருஷ்யம், விவேகம் பண்றது. இந்த திரஷ்டா திருஷ்யத்துலதான் என்ன வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்போசிட்ல சவிதர்க்கம், ஆப்போசிட்ல நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, இப்படியே பார்த்தீங்கன்னா இது ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட்னு இதுல எதுலையுமே பார்த்தீங்கன்னா பற்றுதல் வைக்காம, அங்க இருக்கிற எந்த ஒரு ஈல்டையும் எடுக்காம, சித்திகள் எதையுமே எடுக்காம, இது திருஷ்யம் இது திருஷ்யம்னே ஒருத்தர் போயிட்டே. ஆனா அவருக்கு என்ன உண்டாகும், விவேக ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும். நான் வேற இது வேற, நான் வேற இது, நான் வேற இது வேற. அப்ப இதுக்கு பேர் என்ன பேருன்னா சாங்கிய யோகம். திரஷ்டா திருஷ்யத்தை பிரிச்சு 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 ஒருத்தர் போற. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா டைரக்டா வெறும் வேற எந்த இதுவும் இல்லாம உத்தம அதிகாரி பார்த்தீங்கன்னா ஆத்மாவையே தியானம் பண்ணி போறோம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு பிராப்த விவேகஜ ஞானசிய. எவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விவேக ஞானம் திரஷ்டாதிருஷ்யத்தை பண்ணி 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 விவேக ஞானம், விவேகஜ ஞானம் ஒருத்தனுக்கு உண்டாயிருக்கும் திரஷ்டாதிருஷ்யம்.
அதே நேரத்துல இன்னொருத்தனுக்கு அப்பிராப்த விவேகஜ ஞானசிய. அப்பிராப்த விவேகஜ ஞானம் யாரு? வெறும் ஆத்ம தியானமே பண்றான், மற்ற எதுலையுமே ஃபோக்கஸே பண்ணல. அவனுக்கு இந்த உலகத்தை பத்தி கவலையே இல்லை, திருஷ்யத்தை பத்தி கவலையே இல்லை. இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேத்துக்கும் எங்க ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவ புருஷயோகோ சத்துவ சுத்தி சாமியே கைவல்யம். இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒண்ணு இணைவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாகும். இந்த பரம்பிரசங்கியானத்துல ஒன்னாகும் போது ஆத்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவனுக்கும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தம் ஆத்மாவை தியானம் பண்ணி ஆத்மாவுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி தன்மையை அடைஞ்சிடும். யாருக்கு? வெறும் ஆத்மாவையே தியானம் பண்றது. எத் பாவம் தத் பவதி. அப்ப ஆத்மாவை தியானம் பண்ணி ஆத்மாவாயிடும். ஒரு இந்திரனை பத்தி ஒரு சாபம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ரிஷி பேர் டக்குன்னு மறந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன நல்ல ரிஷி அருந்ததியா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்காக போவாங்க. இந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இவர் சுவாமி ஸ்நானம் பண்றதுக்காக போவாரு. இவரோட மனைவியை வந்து அபகரிச்சிருவாங்க. கௌதமா, ஆமா கௌதமர் தான், கௌதம மகர்ஷி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாபம் என்ன கொடுத்துருவாரு அப்படின்னா, நீ எதை சிந்திச்சாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்றாரு. அப்போ இவருக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்ணோட யோனி வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா பெண்ணோட யோனியா ஆயிடும். ஆயிரக்கணக்கான யோனிகளா வந்து பாத்தீங்கன்னா சரீரம் ஃபுல்லா. அதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணு மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்க எங்கேயாவது போட்டோஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்ணா போட்டிருப்பாங்க. உடம்பு ஃபுல்லா இந்திரனுக்கு வந்து கண்ணா போயிடும் அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க எந்த உயர்ந்ததா இருக்கட்டும் எந்த தாழ்ந்ததா இருக்கட்டும், இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா எதை ஆலம்பனம் பண்ணுதோ அது ஆயிடும். சிம்பிள். அது இந்திரனா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை தியானம் பண்றதா இருக்கட்டும், விஷய தியானமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த தியானமா இருக்கட்டும், எதை தியானம் பண்றோமோ அதுவாக ஆகின்றோம். எத் பாவம் தத் பவதி அப்படின்னு பேர். அந்த கதையும் அதுக்காக தான் சொல்லப்பட்டது. எதை அதிகமா சிந்திக்கிறோமோ அதுவும் ஆயிடுவோம் அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சாபம் வாங்கிட்டு ஐயோ எனக்கு என்னால வெளியில நடமாட முடியாதே, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, மற்றவங்க பார்வைக்கு இதெல்லாம் கண்ணா தெரியட்டும், ஆனா உன்னோட பார்வைக்கு எப்படி தெரியும், உடம்பு ஃபுல்லா யோனியா தெரியட்டும் அப்படி. அப்ப எப்படி இருக்கும் ஒரு சகிப்புத்தன்மை, எந்த மாதிரி இருக்கும் இந்த துக்கம். இல்லை இந்த உலகத்துல அது மாதிரி ஒரு துக்கம் ஏதாவது இருக்கா? மற்றவங்க பார்வைக்கு கண்ணா தெரியும், உடம்பு ஃபுல்லா கண்ணா இருக்கிற மாதிரி இவனோட பார்வைக்கு வந்து பாத்தீங்கன்னா யோனியா தெரியும். எதை யோசிச்சியோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு பிராப்தி ஆகட்டும் அப்படி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, சுத்த ஆத்மாவை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. நிர்குண நிராகாரம். இந்த நிர்குண நிராகாரமா இருக்கிற இந்த ஆத்மாவையே சிந்தனை பண்ண இந்த மனசும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, இந்த நிர்குண நிராகாரமா இருக்கு, நித்திய சுத்தமா இருக்கிறது. அதே மாதிரி இந்த மனசும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா எந்த ஒரு விருத்திகளும் இல்லாம நிர்விருத்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகி விடுகிறது. இதுக்கு பேர் வந்து என்ன பேருனா சர்வவிருத்தி நிரோதமாகிறதுக்கு பேரு. இதுக்கு பேரு சித்தத்தோட சுத்தி அப்படின்னு பேரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய உபநிஷத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம், அமனீபாவம் அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபநிஷத்துல எல்லாம் இதுக்கு என்ன பேர் சொல்லும், உண்மணீபாவம் அப்படின்னு சொல்லும். ரைட்டா? அப்போ உண்மணீபாவம் அமனீபாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்பு மூட்டையை கொண்டு போய் கடல்ல கலந்தா உள்ள போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், கடல் தண்ணி மயமா ஆயிடும். அதே மாதிரி இந்த மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மத்துல தூக்கி போட்டோம்னா ஆத்மால அதுலயே இருந்து அதுவாகிடும். பிரம்மர கீட்ட நியாயம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதையே சிந்திச்சு அதுவாகிடும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நிர்வர்த்திக்கமா ஆகிறதுக்கு பேரு சித்தத்தோட சுத்தின்னு பேரு. இதுக்கப்புறம் ஆத்மாவோட சுத்தி என்ன அப்படின்னா, ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, நமக்கு என்ன சுத்தி தேவைப்படுதுன்னா போகம். நம்மகிட்ட இருக்க அசுத்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகதுக்க மோகம் தான் போகம். இந்த பிரகிருதி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எது பிரதானம், சித்தம் தான் பிரதானம் புருஷனுக்கு. இது சுத்தமாயிடுச்சு. பிரதானத்துக்கு என்ன சுத்தி அப்படின்னா, பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா இவன் எல்லா போகத்தையும் இவனுக்கு கொடுத்துடுச்சு. எல்லா சுகத்தையும் எல்லா துக்கத்தையும் கொடுத்து இவனுக்குள்ளார மெதுவா ஏதோ ஒரு சாஸ்திரத்தினாலேயோ இல்ல ஆச்சாரியரோட கிருப்பையினாலேயோ இதெல்லாம் உண்டாய், இதெல்லாம் பொய் திருஷ்யம்னு இவனுக்கு ஒரு ஞானம் வந்துச்சு. ஞானம் வந்து சர்வத்திலையும் வைராக்கியம் வந்துச்சு.
அப்போ எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த புருஷன் விருத்தி சூன்யமா இருக்கிற இந்த பிரகிருதியை பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்ப அந்த பிரகிருதி என்ன பண்ணும், சுகுமார தரம் அப்படின்னு சாங்கியத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பொண்ணு ஏஜ் அட்டைன் பண்ண சமயத்துல ஆண்கள் யாராவது பார்த்தாங்கன்னா கூச்சப்படுவாளோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா தன்னை புருஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே, அந்த பார்க்கறத தெரிஞ்சோடனே அந்த பார்வையை சகிக்க முடியாம இவன் என்ன பண்றா, இவனோட பார்வையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா விலகி போறான். இவனோட பார்வையில இருந்து விலகிறதுனால பிரகிருதி தானே வந்து பாத்தீங்கன்னா போகத்தை கொடுக்கறதும் பிரகிருதி தான். சுகதுக்க மோகம்னு போகத்தை கொடுத்துச்சு. அப்ப என்ன பண்ணுது, இது இவனை விட்டு விலகும் போது இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபவர்க்கம்ன்ற கைவல்யம் இவனுக்கு சித்திக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கைவல்யம் சித்திக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கணும். பிரகிருதி சுத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா போகத்தை முடிச்சுக்கிறது தான் பிரகிருதியோட சுத்தி. அதுக்கப்புறம் புருஷனோட சுத்தி எது அப்படின்னா சித்தத்துல இருக்கக்கூடிய விற்த்திகள் இல்லாம போறதுதான் புருஷனுக்கு சுத்தி, சத்துவம் சொல்றது. இந்த சத்துவ புருஷயோகோ சுத்தி சாமியே, சத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் சித்தம். சித்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விற்பி இல்லாம போறது. விற்த்திகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, விற்த்திகள் எல்லாம் சுகதுக்க மோகம் தான். நம்மளோட விற்த்தியை டிஃபைன் பண்ணி பாருங்க, என்ன விற்த்தின்னு பாருங்க. எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சுகம் இருக்கும், துக்கம் இருக்கும், இல்ல அப்படின்னா மோகம் இருக்கும், மோகாக்கார விற்பி இருக்கும். அப்ப இந்த விற்த்திகள் எல்லாம் சூன்யமாச்சு அப்படின்னா, சூன்யமாச்சுன்னா உங்களுக்கு போகம் கிடைக்குமா கிடைக்காதா? சுகதுக்க போக சாதனம் அப்படின்னு இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா தத்துவபோதம் சொல்லும்போது சொல்லுவாங்க. தத்துவபோதம் சொல்லும் போதே இந்த மனசுதான் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கின்ற போக்தா. அப்ப இந்த மனசுல வந்து விருத்தி இல்லாம போச்சு அப்படின்னா, எங்க விருத்தி இல்லை நமக்கு அனுபவத்துல, தூக்கத்துல. அப்ப தூக்கத்துல சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, விஷய சுகமும் இல்லை விஷய துக்கமும் இல்லை, எதுவுமே இல்லை. இதே மாதிரி நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்திலேயே என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா இந்த சித்தத்துல விருத்தி இல்லாத நிலை உண்டாயிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட சுத்தி. இந்த ஆத்மாக்கு சுத்தின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் வந்துடும், பூரண வைராக்கியம். எனக்கு சுகமும் தேவையில்லை துக்கமும் தேவையில்லை, இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு இவனுக்கு வைராக்கியம் வந்துச்சுன்னா புருஷனோட சுத்தி. இந்த ரெண்டும் ஈக்குவலா ஆகும் போது அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கைவல்யமானது மோட்சமானது பிராப்தி ஆகுது அப்படின்னு சூத்திரம் சொல்லு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. யதா எப்பொழுது நிர்தூத ரஜஸ் தமோ மலம் புத்தி சத்துவம். இந்த புத்தி எப்படிப்பட்டது அப்படின்னா சத்துவ குண பிரதானம். நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த கரணம் எல்லாமே புத்தி மனசு அப்புறம் அகங்காரம் சித்தம், இந்த நாலுமே சத்துவ குண பிரதானம். இதுல புத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாப். ஏன்னா முதல் ரிஃப்ளெக்ஷன் எங்க உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ரிஃப்ளெக்ஷன் புத்தியில தான் உண்டாகுது. பிரகிருதியோட முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது கிரியேஷன் அப்படின்னா புத்தி தான் முதல் கிரியேஷன். புத்திக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாம் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த புத்தி எப்படிப்பட்டதா இருக்குன்னா ரொம்ப சத்துவ குணத்தோட இருக்கும். அதனால இதுக்கு எப்பவுமே சொல்லும் போது என்ன பண்ணுவோம், புத்தி சத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புத்தி சத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா 3 குணங்களோட கலந்துருக்கா நமக்கு, சத்துவ ரஜஸ் தமசோட இருக்கு. இப்ப இந்த புத்தி சத்துவம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் மெதுவா 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 இந்த பர்சன்டேஜ் சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணி 98% வரும்போது 1% வந்து பாத்தீங்கன்னா தமோ குணமும் 1% வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமும் இருக்கும்போது, அதுதான் இங்க சொல்லுது. யதா எப்பொழுது நிர்தூத தமோ ரஜோஸ் தமோ மலம், எல்லா தமசும் ரஜசும் வந்து பாத்தீங்கன்னா உதரப்பட்டு நீக்கப்பட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், 100% நீக்க முடியுமா? நீக்க முடியாது. ஏன் அப்படின்னா பிரகிருதின்றதே வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மகம், ஒண்ணு இல்லாம ஒண்ணு இருக்காது. அப்போ அதிகபட்சம் நம்ம எவ்வளவு கொண்டு போக முடியும்னா 98% தான் சத்துவ குணத்தை கொண்டு போக முடியும். அப்ப 98% போனதுக்கு பிறகு அங்க என்ன இருக்கும், ஒரு பெர்சன்டேஜ் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கும். அப்படி இருக்கிற நிலையில புத்தி சத்துவமானது புருஷஸ்ய அந்நியதா பிரத்ய மாத்திர அதிகாரம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு அந்த இடத்த அடைஞ்சவனுக்கு இந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுல ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றதுல ரைட்ஸ் இல்லை. அவனுக்கு எந்த கர்மத்தையும் பண்ண முடியாது. அப்ப அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷஸ்ய அந்நியதா பிரத்ய மாத்திர அதிகாரம். அவனுக்கு வந்து வேற என்ன வேலைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல,
கோயில்ல சும்மா இருக்கிற சாதுக்கு ரெண்டு பட்ட சாதம் அப்படின்னு. நான் இங்க இதுல ஒரு கோயில் போயிருந்தேன். நம்ம பிரபோதா கூட்டிட்டு போயிருந்தார். என்னது அச்சில் இருக்க ஊர் ஒற்றப்பாலம். ஒற்றப்பாலத்து பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. என்ன அருமையான கோயில் தெரியுங்களா? பழைய கோயில். அந்த கோயில்ல போனா அங்க ஒரு சாமி இருந்தார். சிவச்சேச்சி உங்களுக்கு தெரியல, அங்க ஒரு சாமி இருக்காரு. போயிருக்கா? அந்த சாமி பார்த்தது நானே என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயே போய் உட்கார்ந்துடலாமான்னு நினைக்கிறேன். அது மாதிரியான கோயில். அங்க ஒரு சாமி இருக்கு, வருஷக்கணக்கா இருக்கு, ஒன்றும் பண்றது அந்த இது அவாட்டுக்கு நிச்சலமா. முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நல்லா சுவாத்தியாயம் பண்ணி முடிச்சுட்டு வைராக்கியம் வந்து என்ன பண்ணுவாங்க, சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா இது மாதிரி கோயில் மண்டபங்கள் இல்லையாத மரத்தடி, அரச மரம், இது மாதிரியான மரத்தடி, நதிக்கரை, இது மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில பாக்குறதுக்கு என்ன இருப்பாங்க, வெறும் கப்பின்னு கட்டிக்கிட்டோ ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டோ சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வேலை? ஒரே வேலை உள்ளுக்குள்ளார போயிட்டே இருக்கும். என்ன வேலை போயிட்டு இருக்கும்? அந்நியதா கியாதி. சித்தத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. சித்தம் எப்படி இருக்கும்? அமனி பாவத்துல இருக்கும். எந்த தாட்டும் இல்லாத அந்த சித்தம் இருக்கும். எப்படி நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த தாட்டும் இல்லை, ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அவித்யால லயம் ஆயிட்டோம். இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த அவஸ்தையை அடைஞ்சவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தூக்க மாதிரியே தான், ஆனா தூங்க மாட்டான். லயம் ஆகாம இவன் என்ன பண்ணுவான், சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். விருத்தி இல்லாத சித்தம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எண்ணங்களற்ற சித்தத்தை மனசை பாக்குறதுன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லுது, புருஷஸ்ய அந்நியதா பிரத்திய மாத்திர. அந்நியதா பிரத்தியனா அந்நியதா கியாத்தின்னு இருக்கும். கியாத்தினாலும் பிரத்தியம்னாலும் அறிவுன்னு இருக்கும். இது வேற நான் வேற அப்படின்ற அறிவுல மாத்திர அதிகாரம். அவனுக்கு வேற எதுலையுமே எந்த கர்மத்தை பண்றதுலையும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப அவனுக்கு ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சதா வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் ஒரே வேலை தான். என்னன்னு கேட்டீங்கன்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அந்நியதாக்கியாதி பண்றேன். அப்படி பண்றவனுக்கு என்ன ஆகும்? தக்த கிளேஷ பீஜம் பவதி. அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பார்வை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அக்னி. பார்வைன்றது அந்நியதாக்கியாத்தின்றது தான் ஞானம். யாராவது கேட்பாங்க ஞானம்னா என்ன? ஞானாக்னி தக்த கர்மானாம் அப்படின்னு கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஞானம் வந்துருச்சு? ஆமா. பார்வதி அம்மா உங்களுக்கு ஞானம் இல்லையா என்ன? சித்ராமா, பார்வதி அம்மா எல்லாம் கொட்டை போட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஞானம் தெரியாத என்ன? எல்லாம் தெரியும். ஆத்மா தெரியும், பரமாத்மா தெரியும். இப்ப நான் 4 வருஷமா பாடம் படிச்சு கொடுக்கறதுல இருந்து உங்களுக்கும் தெரியுமா? கிளேஷங்கள்லாம் போச்சா இல்லையா? சரி, ஸ்தூலமா போச்சோ இல்லையோ, சஞ்சிதத்துல இருக்கிறது போச்சா? யாரும் இதை பத்தி பேசுறதே இல்லை. ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் பிரைமரி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு வரைக்கும் போயிருக்கோம். இப்போ காதுல கேட்டிருக்கோம், காதுல கேட்ட சில பேருக்கு காதுல வேதாந்தம் கேட்டு காதோட நின்று போச்சு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காதுல இருந்து மனசுக்கு போய் மனசுல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா விசாரம் போக ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, சுவாமி சொன்னது இப்படிதான், இது திருஷ்யம் தானே, நான் திரஷ்டாவாச்சே அப்படின்னு மெதுவா ஹோல்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மனனம் பண்றவங்களுக்கு புத்தி வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் புத்தியை தாண்டி நிர்மலமான சித்தத்தையே பார்க்கிற சாமர்த்தியம், தூக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த ஆத்மாவோட பீஜமா இருக்கிறது இந்த பிரகிருதி தான். பிரகிருதியோட ரெப்ரசன்டேட்டிவ் அது. பிரகிருதின்றது வந்து பாத்தீங்கன்னா வாசனா. பிரகிருதின்றது என்னது? வாசனா. என்ன சூத்திரம்? பிரகிருதின்ற வாசனைக்கு என்ன சூத்திரம்? பிரசுப்தனு விச்சின்ன உதாரணா இருக்கா. அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய அவித்யா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசுப்த வாசனை, தனு வாசனை, விச்சின்ன வாசனை, உதார வாசனை சொல்ற 4 வாசனை. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரொஜெக்டர்ல இருக்கிற அந்த பிலிம் ரோல் தான் வாசனை. ஆனா பிலிம் ரோலை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா? ப்ரொஜெக்டர் வேணும் இல்லை? பிலிம் ரோல் இருந்தாலும் ப்ரொஜெக்டர் வேணும். ப்ரொஜெக்டர் எது? மனசு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவித்யா கண்ணுக்கு தெரியல. அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் சொல்லக்கூடிய மனசு. அப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா
இதை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க 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 ஆப்ஜெக்ட் பண்ண 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 மனசை ஆப்ஜெக்ட் பண்றதும் இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இது பிரகிருதியை ஆப்ஜெக்ட் பண்றதும் ரெண்டும். ஆனா மனசை இப்ப நம்ம பாக்குறோமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாக்குறதெல்லாம் என்ன மனசு நம்மள்ட்ட இருக்கிறது? சவிர்த்திக்க மனசு, விற்த்தியோடு கூடி இருக்கிற மனசுதான் இப்ப நம்ம பாக்குறோம். தாட் இருக்குல்ல, அப்ப நான் மனசை பாக்குறேன், என் மனசுல தாட் இருக்கு. என் புத்தியை பாக்குறேன், என் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இருக்கு, நிறைய சங்கல்பங்கள் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனால அது காரண பாவத்துக்கு போகணும். ஆனா நம்ம டெய்லி என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல காரண பாவத்தை அடையும். டெய்லி அந்த இடத்துல எந்த விற்த்திகளும் இல்லாம போயிடும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் எல்லா விற்த்திகளையும் நீக்கி 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 எல்லாத்தையும் அபியாச வைராக்கியத்தினால நீக்கினதுக்கு பிறகு வெறும் பார்க்கறதுக்கு பேர் தான் என்ன தியானம்னு சொல்லியிருக்கோம்? பிரசங்கியான தியானம் அப்படின்னு பேர். இது அப்படியே வச்சுங்க. இதுல ஜீவன் முக்தி விவேகத்துல ஆச்சாரியர் வித்யாரண்ய சுவாமி இதை சொல்ல போறார். பிரசங்கியான தியானம். யாராவது வந்து பஞ்சதசி படிச்சீங்கன்னாலும் பஞ்சதசியிலையும் ஆச்சாரியர் இதை யூஸ் பண்றாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கியான தியானம் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, பிரசங்கியான தியானம்னா இந்த புருஷன் வேற பிரகிருதி வேறன்னு, நான் வேற, இது திருஷ்யம் வேற. திருஷ்யம்னா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க திருஷ்யம் இல்ல, தூக்கத்துல இருக்கிற மாதிரி விற்பி இல்லாத சித்தத்தை பாக்குறது தான் வாஸ்தவ இது. அதான் பரம்பிரசங்கியானத்தை சம்பவிக்கிறது. அப்ப நம்ம பண்ற திரஷ்டா திருஷ்யம்லாம் ரொம்ப பிரைமரி நமக்கு. அப்போ அந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு பார்க்க 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 அதுல என்ன ஆகுதுன்னா, அந்த ஞானம்ன்றது அக்னி மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா தக்த கிளேஷ பீஜம். அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கர்மாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஜ ரூபத்துல வாசனைகளும் கர்மாக்களும் சேர்ந்து இந்த பீஜத்துல இருக்கக்கூடிய கிளேஷங்கள் அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம் அப்படின்னு பீஜத்துல இருக்கிறது. நான் இன்னைக்கு யோசிச்சேன். இன்னைக்கு காலை 1:30 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விழிப்பு வந்துருச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுல ஏதாவது இருக்கான்னு பார்த்தா என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் நினைச்சேன், ஐயோ அப்பரிதிருஷ்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லும் பாத்தீங்களா, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பேரு பரிதிருஷ்டம் இல்லை. வாசனைகள், சஞ்சித வாசனைகள்லாம் என்னவா இருக்கும்? அப்படியே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியுமா, நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, முக்கியமா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா என் கண்ணுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மனசுல தாட் இல்லாத மனசுல ஏதாவது வேற ஏதாவது கர்மாக்களோ இல்ல வாசனைகளோ தெரியுதா அப்படின்னு இன்னைக்கு வந்து நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். காலையில 1:30 மணில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அவ்வியக்தமா இருக்கு, வெளிப்படாம இருக்கு. நிறைய விதைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சிதம்னு சொல்லக்கூடிய அந்த கர்மாக்களும் அந்த விதைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனந்த கோடி ஜென்மங்களை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது. அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா கொடவுனே. அது அந்த கொடவுன்ல ஒண்ணு கூட வெளியில தெரிய மாட்டேங்குது. ஏதாவது கொஞ்சமாவது எட்டி பார்க்குமான்னு பார்த்தா கொடவுன்ல வந்து பாத்தீங்கன்னா கதவுக்கு வெளியில இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு நெல் வெளியில வந்திருக்கும், கோதுமை வெளியில வந்திருக்கும், கோதுமை இருக்குது, நெல் கொடவுன் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நானும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒருவேளை டெய்லி ட்ரை பண்ண வேலை ஏதாவது கிடைக்குமா என்னன்னு தெரியல. பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு பிடிப்பும் கிடைக்கவே. அதுக்கப்புறம் தூங்கி போயிட்டேன். நம்ம தான் தோத்து போறது ஈஸியாச்சு. வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பிரகிருதியோட ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு போச்சு. அப்புறம் திரும்ப வேக்கப் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பார்க்க ஆரம்பிச்சேன், ஒன்னும் கிடைக்கல. அப்போ அந்த தூக்கத்துல இருக்கிற அந்த மாதிரியே இந்த பிரகிருதி எப்படி இருக்கு அப்படின்னா அவ்வியக்தம்னு பேரு. எல்லா கர்மங்களும் எல்லா வாசனைகளும் பீஜ ரூபத்துல இருக்கிறது, கிளேஷ பீஜம். இது இந்த பிரகிருதி தான், இந்த சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, கிளேஷங்களுக்கெல்லாம் மூல காரணம். இது என்ன ஆகுது அப்படின்னா தக்த கிளேஷ பீஜம் பவதி. இந்த ஞானத்தோட பார்வையினால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நியதாக்கியாத்தின்ற இந்த பார்வையினால இது வேற நான் வேறன்னு பாக்குற பார்வையினால எரிஞ்சு அது எல்லாம் விதைக்காத முளைவிடாத தன்மையை அடைந்து விடுகிறது. அடைஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ததா அப்பொழுது புருஷஸ்ய சுத்தி சாரூபியம் இவ ஆப்பன்னம் பவதி. இந்த சித்தம் எப்படி ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்கு சமமா இந்த சித்தமும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுது, சுத்தி சாரூபியம். நான் சொன்ன தண்ணியில போட்ட ஸ்பட்டிகமணி எப்படி டிஃபரன்ஸ் தெரியாதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தம் இந்த புருஷனோட ஆத்மாவோட
ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இவன்னு போட்டிருக்கு. ஈக்குவல் ஆக முடியுமா? பிரகிருதி தான், பிரகிருதி தான், புருஷன் தான். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகிருதிக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தியை அடைந்தது போல. ஸ்படிகத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளார போட்டீங்க, ஸ்படிகம் லிங்கத்தை, தண்ணியும் ஸ்படிகமும் ஒன்னா ஆயிடுச்சா? ஒன்னும் ஆகுமா? கலந்தா போச்சு. திரும்ப எடுக்கிறீங்கல்ல, உள்ள கைவிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து தனியாக எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகுது? பார்வைக்கு ஒன்றா என்ன மாதிரி தெரியுது. ஆனால் வந்து ஸ்பட்டிகம் வேற தான், தண்ணி வேற தான். ஆனால் என்னது, ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளார போட்ட ஸ்பட்டிகம் நமக்கு டிஃப்ரென்ஸாக தெரியாது. இப்போ வேற ஏதாவது கலர் ஸ்டோனை நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா தெரியுதா? இப்போ நமக்கெல்லாம் அப்படிதான், நம்மளாம் கலர் ஸ்டோனாக இருக்கும், விதவிதமான கலராக இருக்கும். அந்த ஆத்மாவோட சேரும்போது நமக்கெல்லாம் நான் வேற, இந்த மனசு வேறன்னு தெரியுது. மனசும் ஆத்மாவும் வேற வேறையா தெரியுது. அதான் துக்கம் கொடுத்துட்டு இருக்கு நமக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு என்ன ஆகுது? இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சித்தமானது இந்த ஆத்மாக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தியை அடைகிறது. அதான் சொல்லுது இவ ஆப்பன்னம் பவதி. புருஷனுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா சுத்தியை அடைந்தது போல ஆகின்றது. அந்த ஆகும்போது ததா புருஷஸ்ய உபச்சாரித்த போக அபாவக சுத்தி. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்துல சொல்லப்படுது, இவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா போகம் இல்லாதவனா ஆகின்றான். ததா புருஷஸ்ய புருஷனுக்கு உபச்சரித்த போக அபாவக சுத்தி. அவனுக்கு இதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த போகம் இருக்குல்ல, இந்த சித்தம் தானே போகம் கொடுத்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு எப்போ போகம் வருது? உங்களுக்கு எப்போ போகம் வருது? வேக்கப்பான மனசு வேக்கப்பானதான் போகம். மனசு வேக்கப்பாகலன்னா சுகதுக்க மோகம்ன்ற போகம் இல்லவே இல்லை. அப்ப சரி, மனசுல வந்து பாத்தீங்கன்னா எது போகம்னு சொல்லுவீங்க? தாட்டு. மனசுன்றதே தாட்டுதான். மனசுன்றதே தாட்டுதான். அப்ப மனசுன்றதே தாட்டுதான். அந்த மனசுல வந்து விருத்தி இல்லாம போச்சு அப்படின்னா போகம் இருக்குமா இருக்காதா? போகம் இருக்காது. அப்போ இதுவரைக்கும் அந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனோவிருத்தி மூலமா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகத்தை கொடுத்துட்டு இருந்தது. உபச்சரித்தனா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி சுகதுக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்த சித்தம் என்னாவது நிர்வர்த்திக்கமானதுனால, எண்ணங்கள் இல்லாம போனதுனால போக அபாவக போகம் வந்து பாத்தீங்கன்னா நின்று போச்சு. சித்தவருத்தி இல்லை அப்படின்னா எப்படி தூக்கத்துல வந்து போகம் இல்லையோ அதே மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு சமாதிஸ்தனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா போகம் இல்லாமல் போகிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், புருஷனோட சுத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப புருஷனோட சுத்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகதுக்க மோகம் இல்லாமல் போறதுதான் புருஷனுக்கு சுத்தி அப்படின்னு சொல்றோம். இதுக்கப்புறம் ஏத்தஸ்யாம் அவஸ்தாயாம், இந்த அவஸ்தையில சித்தமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, புருஷனுக்கு ஈக்குவலா சுத்தமாயிடுச்சு. புருஷனும் வந்து பாத்தீங்கன்னா போகம் இல்லாதவன் ஆயிடுறான். இந்த ரெண்டும் இல்லாம போகும்போது இந்த ரெண்டும் சுத்தியா இருக்கிற அவஸ்தையில கைவல்யம் பவதி, கைவல்யமானது வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது. இவன் செப்பரேட் ஆயிடுறான், இந்த சித்தம் செப்பரேட் ஆயிடுது. செப்பரேட் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பவதி ஈஸ்வரஸ்ய அனீஸ்வரஸ்யவா. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், யாராவது வந்து பாத்தீங்கன்னா சவிதர்க்க சமாதி அபியாசம் பண்ணிக்கிட்டே மேல போறான். சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் இது மாதிரி அபியாசம் பண்ணிக்கிட்டே விவேகம் பண்ணிக்கிட்டே போறான். அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சித்திகளும் வந்திருக்குமா? இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த சித்திகள் எல்லாம் வந்திருக்கும். லாஸ்டா வந்து பரம்பிரசங்கியானத்தை அடையும் போது என்ன சித்தி வந்துச்சு? தாரகம்னு சொல்லக்கூடிய சித்தி வந்துருச்சு. அப்ப தாரக சித்தி வந்ததுக்கு பிறகு அவனுக்கு என்ன பேர் சொல்லிருக்கோம்? சர்வ அதிஷ்டாத்திருத்துவம், சர்வ ஞாத்திருத்துவம். அவனுக்கு எல்லாத்தையும் அறிகிற தன்மையும் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற தன்மையும் ஈஸ்வரனுக்கு ஈக்குவலா அவனுக்கு சாமர்த்தியம் வந்துடும். அப்ப அவனுக்கு என்ன பேரு அப்படின்னா அந்த யோகி வந்து ஈஸ்வரனுக்கு சமமானவன். ஒண்ணு. ரெண்டாவது, ரமணர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாராவது வெறும் ஆத்மாவையே மட்டும் பிடிச்சுக்கிட்டு வேற எதுலையும் போக்கஸ் பண்ணலதான் பரம விரக்தன். ஆரம்பிக்கும் போதே பரம விரக்தன் தானே. ரமணர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ முந்தின குருநாதர் சொல்லியிருக்காரு, ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்காத, என்னன்னு கேட்டீங்கன்னா நானையே பிடிச்சிக்கோ, அதான் ஆத்மா, அதான் பிரம்ம, வேற எந்த பக்கம் பார்வை திருப்பாதுன்னு நல்லா போட்டு மண்டையில ஆணி அடிச்சு விட்டுருக்காரு முந்தின ஜென்மத்துல. அவர் வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்திலேயே அதை அபியாசம் பண்ணியிருக்கணும். வந்த உடனே நான்லயே நின்ட்டார்.
அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உதாசீனம் தான் பண்ணியிருப்பார் ஒழிய எதுலையுமே ஃபோக்கஸே வந்திருக்காரு. நம்ம ஏசி ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் பலமுறை போய் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்குது டெல்லி வரைக்கும். முதல் டைம்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலோட சீட்டை வாங்கி ஜன்னல் ஓரத்தில் இருந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகிறது, ரொம்ப பிரியமாக வேடிக்கை பார்க்குறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பலமுறை போய் என்ன ஆச்சுன்னா போர் அடிச்சு போய் என்ன அப்படின்னா ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஏசிலலாம் போகிறோம் அப்படின்னா என்ன ஆகும், தேர்ட் ஏசியில் செகண்ட் ஏசியில் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருப்பான். அந்த ஸ்க்ரீனையும் போட்டிங்க அப்படின்னா டார்க் ரூம் ஆகிடும். எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். என்ன வெளியில் நடக்குதுன்னே தெரியாது, எந்த ஸ்டேஷன் வந்துச்சு எந்த ஸ்டேஷன் போச்சு ஒன்றும் தெரியாது. ஆனந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வாசிச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிறது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆத்ம தியானம் பண்ணுறவன் அந்த அவனோட சாதனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ட்ராவல் பண்ணுற அந்த சாதனையில் என்ன சித்தி வந்தாலும் கூட அவனுக்கு என்ன இருக்காது, தெரிஞ்சிருக்காது. எந்த ஃபோக்கஸும் இருந்திருக்காது. அவனோட ஃபோக்கஸ் எங்க இருந்திருக்கும், வெறுமனே ஆத்மா மட்டும்தான் சத்தியம், அது கண்ணியமா இருக்கிறதெல்லாம் பொய், இவ்வளவுதான் இருந்திருக்கும். அப்படி பட்டவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர தன்மைகள் இந்த தாரகம்லாம் வந்திருக்குமா அப்படின்னா தாரகத்தை பற்றி அவனுக்கு ஃபோக்கஸே இல்லையே. வந்துச்சா என்னன்னு கூட இவனுக்கு என்ன ஆகாது, தெரியவே தெரியாது. இத்தனை சித்திகள் வந்திருக்கே, இத்தனை சித்திகள் நம்ம படிச்சோமே அப்படின்னா ரமணர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திகள்லாம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா தெரியாது, இப்போ நான் பார்க்கவே இல்லையே, இதெல்லாம் இருந்துச்சா, இதெல்லாம் பாதையில் இருக்கா அப்படின்னு கேட்பார். ஏன் அப்படின்னா அவரோட பார்வை எக்ஸ்ட்ரோவேர்ட் ஆகவே இல்லை. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆத்மா இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாதனால அவருக்கு வந்து ஈஸ்வரத்தன்மை வந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரத்தன்மை வந்திருக்காரு. அவங்களுக்கு பேர் என்ன ஆச்சாரிய சொல்ற, அனீஸ்வரஸ்யவா. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையும் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி அதில் இருக்க சித்திகள் எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ணாமல் ஒருத்தன் போகிறான். அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடைய முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியாசராக இருக்கட்டும், வசிஷ்டராக இருக்கட்டும், இது மாதிரி முனிவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. கைவலி நவநீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் தெளிதல் படலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸ்லோகம்லாம் மறந்து போச்சு, விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். பெரியவங்கள்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமாதி சித்திகள்லாம் இருந்துச்சு. அப்போ ஞானிகள்கிட்டலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆத்ம ஞானிகள்கிட்ட வந்து அனிமாதி சித்திகள் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இதில் நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. ஆக்சுவலாக என்ன அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னா இந்த ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடி இவங்க ஏதாவது அபியாசங்கள் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் போயிருந்தாருன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணாயாமத்தில் அவ்வளோ இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓங்காரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளிம்ஸ் எல்லாம் எனக்கு வந்துச்சு. ஒருவேளை என்னோட ஆச்சாரியார் வந்து என்னை கிராஸ் பண்ணாமல் போயிருந்தாருன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்நேரம் ஒரு சித்த புதுசாக உட்காந்துருப்பேன், எங்கேயாவது மேஜிக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ என்னோட ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்ட் பண்ணி டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்த்து என்ன பண்ணார், இது தப்பு இது தப்பு இது தப்பு, இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல சித்தாந்தமும் உள்ளே போனதுனால இப்போ நம்ம அந்த பக்கம் பார்வையே இல்லை. ஒருவேளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தின ஜென்மத்தில் நான் ஏதாவது அபியாசம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆவர்த்தி மந்திர ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக காயத்ரியை வந்து பார்த்தீங்கன்னா புரஸ்கரணம் பண்ணுறது, ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா புரஸ்கரணம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது. இப்போ கூட நாங்கள் என்ன ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புரஸ்கரணம் ஓங்கார புரஸ்கரணம் பண்ணோம். 1,11,00,000 ஜபம் பண்ணியிருக்கோம். அப்போ 1,11,00,000 ஜபம் பண்ணிட்டோம், நிஷ்காமியமாக பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒருவேளை வந்து அந்த ஜபம் வந்து பலன் கொடுக்குமா, ஏதாவது பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, ஏதாவது பண்ணோன்னா ஏதாவது ஒன்று ரியாக்ட் ஆகும்ல. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம அனுபூதிக்கு கொஞ்சம் மேலே போகிறதுக்கு முன்னாடி பண்ணின ஏதாவது அனுஷ்டானங்கள் வியாசர் வசிஷ்டர் இது மாதிரியான முனிவர்களுக்கும் அவங்களோட பாதையில் அவங்க ஜென்மத்தில் ஞானம் அடைகிறதுக்கு முந்தனையோ இல்லை அந்த ஜென்மத்திலையோ எதையாவது பண்ணியிருப்பாங்க. அந்த பண்ணின ஜபங்களோ இல்லை மந்திர சித்தியோ ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சித்திகளை கொடுத்துருப்போம். ஆனால் சித்திகள் அடைஞ்சாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானி அப்படின்றது இல்லை. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரமணர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்ஞானி ஆயிடுவார். ரமணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சித்தியும் இல்லை. அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் திருஷ்யம், எல்லாம் திருஷ்யம், ஒரு ஆத்மா மட்டும்தான் சத்தியம், இவ்வளோதான். ஸ்பஷ்டம்னா ரொம்ப கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரமண பகவானுக்கு இருந்த கிளாரிட்டி வேறு யாருக்குமே இல்லை. அப்போ அந்த அளவு ஸ்பஷ்டம். அப்போ அவருக்கு வந்து சித்தி இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்வரத்தன்மைகள்லாம் எதுவுமே இல்லை. எதுக்கு சித்தி? ட்ராமா தானே, எல்லாமே மாயையோட விபூதி தானே. அப்போ மாயையோட விபூதியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு? ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட ஏதாவது சித்தி இருந்துச்சா?
புக்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதை எழுதுறானுங்க. எவ்வளோ உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ புதுசாக இன்ஸ்டிடியூஷன் நடத்தும் போது இதெல்லாம் தேவைப்படுது. மகாபெரியவர் இருக்கும் போது எவனும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தான். ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல், ஏன்னா மகாபெரியவர்கிட்ட நிற்க முடியாது இல்லை, திட்டி விட்டுருவார் நல்லா. அப்போ அது வரைக்கும் பேசாமல் இருந்தவங்கெல்லாம் இந்த 2015 மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகி போச்சு, இந்த யூடியூப் அது இதெல்லாம் வர ஆரம்பிச்சோன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கதையாக பக்கத்துல இருந்தே பார்த்த மாதிரி எல்லாத்தையும் இது நடந்துச்சு அது நடந்துச்சு, ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை. இப்போ எனக்கே தெரியுது இல்லை இதெல்லாம் பொய் அப்படின்னு. மகாபெரியவருக்கு தெரியாதா இதெல்லாம் பொய் அப்படின்னு? ஏதாவது அவர் ஸ்வீகாரம் பண்றதா இருந்தா என்ன எப்படி இருந்திருக்கணும்? அவர் எதுக்கு லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப சிம்பிளா ரொம்ப தபஸ்தியா எதுக்கு இருந்திருக்கணும்? எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட சித்தி இல்லை, ரமணர்கிட்ட சித்தி இல்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சித்தி இல்லை. ஆனா ஞானியா ஆமா பரம ஞானிகளா இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில நீங்க வச்சுக்கணும், ஈஸ்வரஸ்யவா அனீஸ்வரஸ்யவா. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாதனைகளையும் பண்ணி அங்க இருக்க சித்திகளை ஸ்வீகாரம் பண்ணாம அதை கிராஸ் பண்றாங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சித்திகளும் வந்திருக்கும், ஆனா வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து ஈஸ்வர பாவம் இருக்கும், தாரகம்ன்ற ஞானம் ஒருத்தட்ட இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாம ஆத்மாலேயே நிற்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், வெறும் ஆத்மாவை பற்றின ஞானம் மட்டும் இருக்கும். அனீஸ்வரஸ்ய அப்படின்னா ஆத்ம ஞானம் மட்டும் இருக்கும், எந்த ஒரு சித்திகளும் இருக்காது. இந்த 2 தன்மையில இருந்தாலும் கூட அது மட்டும் இல்ல, ஈஸ்வரஸ்ய அனீஸ்வரஸ்யவா விவேகஜ ஞான பாகின இதரஸ்யவா. முக்கியமான பாட்டு. விவேகஜ ஞானம்ன்றது எப்ப உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பிரசங்கியானம் வந்தோன்னு உண்டாகுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், அந்நியதாக்கியாத்தி அப்படின்னு. இப்ப ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது புக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்நியதாக்கியாத்தியை பத்தி பேசியிருக்காரா? கவிதாமா ஏதாவது நீங்க படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல, இது வரைக்கும் படிச்சதுல? சொன்னதே இல்லைல்ல. அப்ப அந்நியதாக்கியாத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா யாருமே நீங்க எங்கேயுமே இப்ப நம்ம யூஸ் பண்ற டெர்மினாலஜி யாருக்குமே யூஸே இல்லை. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டெர்மினாலஜி இல்லவே இல்லை. இப்ப நம்ம வந்து விவேகம்னு சொல்றோம், அந்த திரஷ்டாதிருஷ்யத்தோட விவேகமே வந்து பாத்தீங்கன்னா யாரும் பேசுறதே இல்லை. நான் அதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு அந்த 23, 24 ஸ்லோகம் சொல்லும் போது 13வது சாப்டர்ல 24 13, 24 தியானேன ஆத்மனி பஷ்யந்தி. உத்தம அதிகாரிகளுக்கு ஆத்ம தியானம், மத்தியம அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா திரஷ்டாதிருஷ்யத்தை வெளியில இருந்து மெதுவா விபாகம் பண்ணி பிரிச்சு பாக்குறது. அப்புறம் அதம அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு கர்மயோகம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா செட்டப் வச்சிருக்கு. இப்ப நிறைய பேர் ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்துல உட்காடுறாங்க. உத்தம அதிகாரியா தன்னை பாவிச்சுக்கிட்டு ரமணர் மாதிரி நினைச்சுக்கிட்டு உட்காடுறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியலன்னா சஸ்டெயின் பண்ண முடியல. நான் இப்ப இன்னைக்கு கூட காலையில கேட்டேன், எங்கெங்க போனாங்க எல்லாரும்? நாங்க வரும்போது 2008 வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்தோம். அப்போ ஒரு பெரிய சாதக் குரூப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்தாங்க. இப்ப பாக்குறோம் யாருமே காணும், சஸ்டெயின் பண்ணவே முடியல. ஏங்க சஸ்டெயின் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னா ஆலம்பரமே இல்லை. நான்றது வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பரம் இல்லை. நானை பிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் வேணும். ரமண பகவான் மாதிரி ஒரு தியாகியோ இல்ல முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்தை பண்ண முடியாது. நான் என்னைக்காவது உங்களை வந்து ஆத்ம தியானம் பண்ணுங்கன்னு என்னைக்காவது பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்? ஓங்காரத்தை பண்ணுங்கன்னு தானே சொல்லியிருக்கேன். நான் மூர்த்தி தியானம் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் எனக்கு ஆத்மாவை பத்தி தெரியாத? இப்ப ஏன் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றது இல்லை, வெறுமனே பாருங்க நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துக்கு மேல இருக்கிறது தான். பரம்பிரசங்கியானத்துலதான் நீங்க ஆத்மாவையே என்ன பண்ணுவீங்க, அது வேற நான் வேறன்னு அப்பதான் செப்பரேட் பண்ணி பாக்குற சாமர்த்தியமே அப்பதான் வரும். அதுதான் நான் நினைச்சுக்கிறாங்க. அதுதான் சுத்த ஆத்மா வேற, அசுத்த ஆத்மா வேற. தூக்கத்துல இருக்கிறது தான் சுத்த ஆத்மா, உபாதி இல்லாதது. அந்த உபாதி இல்லாதது தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் பேர், அதுதான் பிரம்மம். நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா ஜாகிரதத்துல இருக்கிறதையே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டோட எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிறது. அதனாலதான் யாருக்கும் ராகத்வேஷம் போகிறது இல்லை, மோகம் போறது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரிகளுக்கு தியானம், உத்தம அதிகாரிகள் ரமணர் மாதிரி பரம விரக்தரா இருக்கிறோம். மற்றவங்களுக்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். திரஷ்டாதிருஷ்யத்தை பார்த்து எங்க இருந்து ஆரம்பிக்க முடியுமோ சின்ன விஷயத்துல ஏதாவது ஆரம்பி. எனக்கு அது முடியல சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ ஏதோ சத்துவ குணத்துல மனசு சஞ்சலம் காமக்ரோதம் இருக்கு,
அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கர்மயோகத்தை எடுத்துக்கிட்டு நிஷ்காமிய கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜபத்தை எடுத்துக்கிட்டு ஓங்காரத்தை எடுத்து பண்ணிக்கிட்டே வாங்க. சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒரு 60-65% வர ஆரம்பிக்கும் போது மெதுவா வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் திரஷ்டாவை பார்க்க ஆரம்பிங்க. ஒரு மூர்த்தி தியானத்தை வச்சுக்கோங்க. அப்ப ஸ்டெப்பா நம்ம சொல்றது எதுக்காக அப்படின்னு கேட்டா, நான் சொல்லல, சாஸ்திரம் எதுன்னு இது பண்ணுது. அப்ப டைரக்டா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை உபதேசம் பண்ண முடியுமானா உபதேசம் பண்றது இல்லை. அப்ப இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து விவேகஜ ஞானம் உண்டானாலும் விவேகஜ ஞானம் உண்டாகலனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுத்தி சாமியத்தை அப்ப என்ன இது பண்ணலாம், இதுக்கு அர்த்தம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு ஞானி ஆயிருப்பாங்க. நிறைய புராணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஞானி ஆயிருக்காங்க. பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியமம் கொடுக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா 6 வயசுலயே பூர்ண ஞானத்தோட இருந்தார். இவர் வந்து வாமதேவர் அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பூர்ண ஞானத்தோட இருந்தார். ரமணர் வந்து பாத்தீங்கன்னா 16 வயசுல பூர்ண ஞானத்தோட இருந்தார். இது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் எங்கேயுமே சிரவணம் பண்ணல, மனனம் பண்ணல. இப்ப நம்ம சொல்ற மாதிரி ப்ராசஸ்க்கே போகல. ரமணர்லாம் வந்து எங்க ப்ராசஸ் போனாரு? சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் வேதாந்தம் கேட்டாரு? வாமதேவர் வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது எங்க வந்து கேட்டாரு அப்படின்னு கேள்வி வருது. அங்க கேட்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஜென்மங்கள்ல, கடந்து போன ஜென்மங்கள்ல சிரவண மனனத்தெல்லாம் முடிச்சு எல்லா ப்ராசஸையும் முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரிப்பன் கட் பண்ற வேலை மட்டும்தான். யோகத்துல இருந்து பிரஷ்டமாயி யோகத்துல இருக்கும் போதே உயிர் போயிடுது அப்படின்னும் போது என்ன பண்ணணும், நான் இப்பயே யோசிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உடம்பு வந்து கொஞ்சம் படுத்த ஆரம்பிக்குதா, இப்பவே நான் என்ன பண்றேன், பிளான் பண்றேன். இப்போ இப்படியே இழுத்துட்டு போனா சரியா வராது, டக்குன்னு யோக சரீரமா ஆக்கிக்கணும், யோகத்துக்குள்ளார வந்தோம். அப்ப நாள் ஃபுல்லா உட்கார்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணணும் அப்படின்னு. அப்ப நாள் ஃபுல்லா உட்கார்ந்து ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் பிரியுதுன்னு வச்சுங்க. அப்ப பிராணன் பிரிஞ்சுது அப்படின்னா யோக பிரஷ்டனா பிரிஞ்சுது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா யோக பிரஷ்டனாவே வரும். அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த A to Z இருக்க ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாமலேயே வந்து பாத்தீங்கன்னா ரமணருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மரணத்தோட இன்சிடென்ட் நடந்துச்சு. மரணத்தோட இன்சிடென்ட் நடந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பிடிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா விட்டார். ரமண பகவான் சொல்றாரு என்னன்னா, எனக்கு அதுக்கப்புறம் புதுசா எதையுமே அடையலைன்ற. புதுசா நான் வந்து மதுரையில எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்நியமா மரண அனுபவம், அதுக்கப்புறம் புதுசா நான் எதையுமே அடையலைன்ற. அப்ப என்னன்னா மதுரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா பாடியை விட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தை விட்டு இந்த மனசு செப்பரேட் ஆகி இது நான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்ப இந்த நம்ம சொல்ற ப்ராசஸ் எல்லாம் அவருக்கு நடக்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன் நமக்கு நடக்கல? எனக்கு கூட தான் ஒரு 3 வாட்டி மரண அனுபவம் வந்திருக்கு. ஏன் எனக்கு ரமணர் மாதிரி ஆகல? எனக்கு 3 வாட்டி மரண அனுபவம் வந்திருக்கு. ஏன் நான் ரமணர் ஆகலை அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ரமணர் முந்தின ஜென்மத்துல எல்லாத்தையும் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சார். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிக்க வேண்டியதெல்லாம் முடிக்கல. அம்மாக்கள் எல்லாத்துக்குமே பிரசவத்துல ஏதாவது, இப்ப இருக்க பிரசவம் வேற கட் பண்ணி எடுத்துடுறாங்க. பிரசவச்சவங்க எல்லாம் நிறைய பேருக்கு மரணம் தானே பக்கத்துல போயிட்டு வந்திருப்பீங்கல்ல, நிறைய அம்மாக்களுக்கு தெரியும். யாரும் 8 குழந்தையெல்லாம் பெற்றவங்களாம் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேங்க. முன்னாடி காலத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா 8 குழந்தை 7 குழந்தை 10 குழந்தைன்னு இருக்கும். ஐயோ, ஒவ்வொரு மரணமும் மரண வேதனைக்கு சமமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்ல. எல்லா ஸ்திரீகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் இருக்கும் மரணத்தோட பக்கத்துல போயிட்டு. ஆனா நமக்கே வைராக்கியம் வர மாட்டேங்குது. நான் நினைச்சேன் ஓங்காரம் சாமி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. கிட்னியை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தரோட கிட்னி எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் சாமி வந்து பாத்தீங்கன்னா மரணத்துக்கு பக்கத்துல போறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வருவாரான்னு தெரியாது. நான் என்ன நினைச்சேன் தெரியுங்களா, பகவான் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு ஒரு நல்ல அனுகிரகம் பண்றார், புரிஞ்சா போதாதுன்னு அவருக்கு இப்ப தெரிஞ்சிடும். அவர் வெளியில வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட லைஃப் சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா வெளியில வந்ததுக்கு அப்புறம் 100 கோடி ப்ராஜெக்ட் போட்டாரு. எனக்கு அப்படியே ஐயோ 100 கோடி ப்ராஜெக்ட் போட்டாரு. அந்த ப்ராஜெக்ட் போட்டு அந்த 100 கோடிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மரண அனுபவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நடக்குது. ஆனா முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் யாருக்கு அந்த யோக பிரஷ்டனா இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ட்ரிக்கர் மாதிரி தான் இந்த மரண அனுபவம்.
ஒரு ட்ரிக்கர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மரண அனுபவம் நடந்தோன்னே அதை பிடிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த சம்சாரத்துக்கு வராமையே அப்படியே மூவ் ஆயிடுறாங்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் கூட ரமணர் மாதிரி மற்றவங்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா கைவல்யமானது உண்டாகிறது. அப்ப ரெண்டு பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சித்தம் இல்லாம போகுது. எந்த அவஸ்தையில இருந்தாலும் சித்தம் வாசனைகள் இல்லாம ஆத்மாக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா சுத்தியா ஆச்சு அப்படின்னா, இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எந்த சுகதுக்க போகங்களையும் ஸ்வீகாரம் பண்ணாம எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணு அப்படின்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா கைவல்யத்தை அடைகிறது. அது யாரா இருந்தாலும் எந்த மெத்தடா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நகி தக்த கிளேஷ பீஜஸ்ய ஞானி. இந்த தக்த பீஜ கிளேஷம்னு சொல்லக்கூடிய அந்நியதாக்கியாத்தி ஞானம் இருக்குல்ல, இந்த ஞானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர் அபேக்ஷா காட்சித அஸ்தி நகி அஸ்தி, நகியை தூக்கி இங்க போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானம் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேற அப்படின்னு ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா, நான் தான் சொன்னேன் ஜங்ஷன் பாயிண்ட்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க எங்க வேணாலும் போங்க, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் இணையணும், பரம்பிரசங்கியானத்துல இணையணும். நீங்க அங்க இருக்கிற தாரகத்தை ஸ்வீகாரம் பண்றீங்களா, சர்வ ஞாத்திருத்துவத்தையோ இல்ல சர்வ பூத்த அதிஷ்டாத்திருத்துவையோ எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்றீங்களா, இல்ல பார்த்து அதை விளக்குறீங்களோ, அதெல்லாம் விஷயம் இல்லை. நீங்க எந்த கேட்டகரியில அனுஷ்டானம் பண்ணினாலும் மோட்சத்துக்கு லாஸ்ட் பின் பாயிண்ட் எது அப்படின்னா பரம்பிரசங்கியானம். பரம்பிரசங்கியானத்துக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேறன்னு பார்த்துட்டார் அப்படின்னா அதுதான் ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னு பேர். இந்த ஆத்ம அனாத்ம விவேக ஞானம் ஒருத்தருக்கு வந்த மாத்திரத்துல தக்த கிளேஷ பீஜசி, இவனுடைய கிளேஷங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அப்ப எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா புனர் அபேக்ஷா கதாச்சித் நகி அஸ்தி, காச்சித்து நகி அஸ்தி. வேற எதுவும் அவனுக்கு அதுக்கப்புறம் மோட்சத்துக்குன்னு எதையுமே செய்ய வேண்டியதில்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே மோட்சத்தையே அடைகின்றான், கைவல்யத்தை அடைகின்றான். அவனுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை. ஏன்னா சித்தந்தான் மூலம், அந்த மூலத்தையே பார்த்து அதுல இருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் எரிஞ்சும் போச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வேற ஒண்ணு அவஸ்தை இல்லை, வெறும் கைவல்யத்துல தான் அவன் இருக்கான். சத்துவ சுத்தி துவாரேன ஏத்தத்து சமாதிஜம் ஐஸ்வர்யஞ்ச ஞானஞ்ச உபக்ராந்தம். அப்ப அந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ சுத்தி துவாரேன. எவ்வளவு சத்துவ சுத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா 98% சத்துவ சுத்தி, அந்த கர்ண சுத்தி. அப்ப 98% அந்த கர்ண சுத்தி இருக்கும் போது ஏத்தத்து சமாதிஜம் ஐஸ்வர்யம், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் உண்டாகும். என்ன ஐஸ்வர்யம் சாமினா, நான் மட்டும்தான் இருக்க, வேற எதுவும் இல்லை. இதுதான் ஐஸ்வர்யம். ஏக்கமேவ அத்விதீயம். இது ஏற்கனவே ஒரு சூத்திரத்துல பார்த்துருக்கோம். கிருதார்த்தம் பிரதி நஷ்டமேவ அனஷ்டம். மோட்சத்தை அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் நஷ்டமாயி போகுது, உலகமே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை சூத்திரம், 2:22 போட்டுருங்க லாஸ்ட் இது. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரமணருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகம் இல்லை. ரமணர் தானே கேட்பாரு, இந்த உலகம் இருக்காப்பா, இருந்தா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. நேற்று ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் அனுப்பியிருந்தாங்களே, நம்ம இவர் நம்ம நொச்சூர் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தார் ரமணரோட இதை பத்தி. அவங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்களா, அவங்க அக்காவை தங்கச்சி யாரை வந்து கேட்குறாங்க பகவான்கிட்ட, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்துக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாமே அப்படி, ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்ட உடனே பகவான் சொன்னாரா, பிரார்த்தனை பண்ணிக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் வந்து என்ன நினைக்கணும்னா எனக்கு தேகம் இருக்குன்னு எனக்கு நினைக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு தேகம் இருக்குன்னு நான் வந்து பாத்தீங்கன்னா நினைப்ப கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசு வேணும்ல, நினைக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் எங்க மனசுக்கு போவேன், தேகம் வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சாதானே தேகத்தை குறித்து பிரார்த்தனை பண்ண முடியும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நாளா வந்து நல்ல பெயின். முக்த புருஷரை கூட விட்டுருங்க, நான் ஒரு மனனம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து திரஷ்டா திருஷ்யத்தை பத்தி நல்லா 13வது சாப்டர்ல திரும்ப திரும்ப இந்த யோக சூத்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஏதாவது பிரார்த்தனை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி கொஞ்சோண்டு இந்த தலைவலி வந்து கஷ்டமா இருக்கு, கிளாஸ் எல்லாம் கட் ஆகுது, பகவத்கீதை கிளாஸ் 2 நாள் கட்டாயி போச்சு, யோக சூத்திரம் கிளாஸ் கட்டாயி போச்சு, நீ என்ன பண்ண அப்படின்னா கொஞ்சோண்டு இந்த வலியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்க போடான்ட்டு. வான்ட்டேன்னு நான் என்ன கேட்கறது, என்ன கேட்கறது, கிருஷ்ணன்ட்ட போயிட்டு நான் என்ன கேட்கறது,
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகமே பொய்ன்னு அவர் தானே சொல்லி கொடுத்துருக்காரு. கிருஷ்ணர் தான் சொல்லி கொடுத்துருக்கார், பதஞ்சலி தான் சொல்லி கொடுத்துருக்கார். தேகம் பொய், இதெல்லாம் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம். அப்ப திருஷ்யத்துக்காக எவனாலும் பிரார்த்தனை பண்ணுவானா? இது நல்லா இருக்கணும், இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா, அதாவது உங்களை காலையில நான் திட்டினல எல்லாத்தையும், இது மாதிரிலாம் இந்த 10ஆம் வசதித்தனமா நடந்தக்கூடாது, அக்ஞானியா நடந்தக்கூடாதுன்னு. அப்ப என்ன பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல விவேகம் வந்தவனுக்கு அனுபூதிக்கெல்லாம் போவேன். ஒரு நல்ல விவேகம் வந்தவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரார்த்தனையும் இருக்காது, எந்த பிரார்த்தனையும் இருக்காது. அந்த சரீரத்துக்காகவோ, என்னுடைய ஷெல்டருக்காகவோ, என்னோட ஃபுட்டுக்காகவோ, இந்த சரீரத்துக்காகவோ ஒரு புண்ணாக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரார்த்தனையே இருக்காது. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்தை தாண்டி கைவல்யத்தை அடைஞ்சவர். எப்போவாது கேட்பாரு அவரு, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்தை வந்து சாமி இந்த கேன்சர் வந்திருக்கு, இந்த கேன்சர் குணமாகட்டும் அப்படின்னு கேட்பாரா? அப்படின்னா கேட்க மாட்டேன். சாமி எனக்கு சுகர் போகட்டும், எனக்கு அது போகட்டும், இது போகட்டும், நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன பண்ண போறோம்? திரஷ்டாதிருஷ்யத்துக்கு தானே வர போறோம். அப்ப திரஷ்டாதிருஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே எனக்கு சித்திச்சிருக்கு அப்படின்னா நான் பாக்குறதுதான் வேலை. பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரீரம் தேவையா, மனசு தேவையா? மனசுல இருந்து பார்க்க வேண்டியதுதான். சரீரத்துல என்ன நடந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை ஏதாவது நடக்குமானா ஒரு பிரார்த்தனையும் நடக்கவே நடக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சத்துவ சுத்தி அதிகமாக அதிகமாக ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதி உண்டாகும். சமாதியிலிருந்து என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யம் உண்டாகும். ஐஸ்வர்யம்னு என்ன அர்த்தம்? ஈஸ்வர பாவத்துக்கு பேரு ஐஸ்வர்யம் பேரு. ஈஸ்வர பாவனம் என்னது? ஏக்கமேவ அத்விதீயம், நான் மட்டும்தான் இருக்கேன், இதெல்லாம் பொய் அப்படின்னு ரமண பகவான்கிட்ட இருந்த தன்மை ஒரு ஞானிக்கு வந்து சர்வம் பிரம்மமயம்னு சதாசிவபிரமேந்திரர் பாடின மாதிரி சர்வம் பிரம்மமயமா பார்த்ததுக்கு பிறகு கம் பஷ்யத் அப்படின்னு பிருதாரண்யம் சொல்லுது. அவன் எதனை எதனால் பார்ப்பான், எதனை எதனால் கேட்பான், எதனை எதனால் நுகர்வான், எதனை எதனால் சிந்திப்பான் அப்படின்னு. ஏன்னா துவைத்தமே ஒண்ணு இல்லாம போயிடும். கிருதார்த்தம் பிரதி நஷ்டமேவ. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருதார்த்தனா வந்து பாத்தீங்கன்னா யார் சமாதி அடைஞ்சானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வேற ஒண்ணு இல்லவே இல்லை அவனுக்கு. நம்ம பாக்குறவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுது, ரமணரோட சரீரம் இருக்கு அப்படின்னு நம்ம தான் பாக்குறோம். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரீரமே இல்லை, இந்த உலகமே இல்லை அவனுக்கு. அஜ்ஞானிகளோட கண்ணுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் தெரியுது. அப்ப அவனோட பார்வையில ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம், இது எல்லாம் ஆத்மா தான், இது எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு இருக்கிற தன்மை வந்துடும். இதுதான் ஐஸ்வர்யம்னு பேர். கூட வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யஞ்ச ஞானஞ்ச, பூரண ஞானம், தன்னை பத்தின பூரண ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாயிடும். இது எல்லாமே உபக்ராந்தம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பிரசங்கியான தியானத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஆச்சாரியர் அடுத்த பேஜுக்கு வந்துருங்க. பரமார்த்த தகத்து ஞானாத் அதர்ஷனம் நிவர்த்ததே. ரொம்ப முக்கியமானது, ஹைலைட் பண்ணிங்க. இந்த மொத்த ஜெகத்தையும் ஜீவ ஜெகத்தையும் நம்ம 23 தத்துவமா பிரிக்கிறோமா? இதுக்கெல்லாம் காரணம் இது மூல பிரகிருதி 24. அதிலிருந்து ஆரம்பிச்சது அவ்யக்தம், அவ்யக்தத்திலிருந்து புத்தி, மகத்தின் பேரு, மகத்திலிருந்து வந்து அகங்கார தத்துவம், அகங்கார தத்துவத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் 8. அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து என்ன உண்டாச்சு? பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மகாபூதம் 15. கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசு 16. 16 8 எவ்வளோ? 24 தத்துவங்கள். இது எல்லாம் புருஷனுக்கு வேறையா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா, நம்ம தூக்கத்துல இருக்கிறது என்ன சொல்றோம்? தூக்கத்துல என்ன இருக்கு நமக்கு? அதுக்கு என்ன பேர் ஒன்னும் தெரியலன்றதுக்கு சமஸ்கிருதத்துல என்ன தெரியுங்களா? அதர்ஷனம்னு பேர். அதர்ஷனம், தர்ஷனம்னா தெரியறது, நல்லா தெரியுது எனக்கு. தர்ஷனம் ஆச்சா? ஆமா, நல்ல தர்ஷனம் ஆச்சு. தூக்கத்துல தர்ஷனம் ஆச்சா? தூக்கத்துல தர்ஷனம் ஆச்சா? இல்ல. அப்ப தூக்கத்துல தர்ஷனம் ஆகலைன்னா, தூக்கத்துல ஒன்னும் தெரியல நம்ம சொல்றோமே, அதோட சம்ஸ்கிருத சப்தம் என்னது? அதர்ஷனம். மாயாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் என்ன பேரு அப்படின்னா அவ்யக்தம். அது மாதிரி அநேக பேர், பிரதானம், மூல பிரகிருதி, மாயா, அவித்யா, இது மாதிரி நிறைய பேர் கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல இன்னொரு பேரும் ஒன்று சொல்றது என்னன்னா அதர்ஷனம் அப்படின்னு பேர். அப்ப அதர்ஷனம்ன்றதுக்கு அர்த்தம் மாயா, மூல பிரகிருதி. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா பரமார்த்த தகத்து. நான் உங்களுக்கு சொல்றேன்ல, அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறது, நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை தெரியுங்களா? ஜீவன் முக்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரீரத்தோடு இருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாத்தீங்களா, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தனுக்கு நான் தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நல்லா பதிய வைக்கிறேன். என்ன அப்படின்னா ஜீவன் முக்தனோட அவஸ்தையில வேற, நம்ம அஜ்ஞானிகளோட பார்வையில வேற.
அப்ப ஜீவன் முக்தன் அப்படின்றவனே வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவனுக்கு பிராரப்தமும் இல்லை. 3 கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமி. 3 கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போகுது. அதுதான் இங்க சொல்றாரு. நம்ம எங்கேயாவது நம்ம இன்னைக்கு காலையில கூட சொன்னோம்ல, விடுபட்ட அம்பு போல பிராரப்தம் அப்படின்னு. சரி, நீங்க கர்மா எங்க பண்ணீங்க? கர்மா எங்க நடக்குது? காயா, வாச்சா, மனசா. நமக்கு 3 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு கர்மத்தை பண்றதுக்கு. அப்ப கர்ம பலன் எங்க நடக்கும்? அதே 3த்துல தான் நடக்கும். காயத்திலையும் மனசுலையும் வாக்குலையும் நடக்கும். நான் முந்தின ஜென்மத்துல யாரையாவது திட்டி இருந்தேன்னா இந்த ஜென்மத்துல என்ன திட்ட போறான். முந்தின ஜென்மத்துல மனசால ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கெட்ட கெட்ட எண்ணங்கள்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்ப என்னோட மனசு கஷ்டப்பட போகுது. நான் சரீரத்தினால நிறைய பேரை கஷ்டப்படுத்தி இருந்தேன் அப்படின்னா நிறைய பாப்பங்கள் பண்ணி இப்ப இந்த ஜென்மத்துல நான் அந்த சரீரத்தினால அனுபவிக்கிறேன். இப்ப எனக்கு தலைவலி வருது. எந்த ஜென்மத்துல பண்ணதோ தெரியல. மைக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தப்படுறது ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கு. அப்போ யார் பண்ண கர்மா? நான் பண்ண கர்மா. எங்க நடக்குது? எனக்கா இல்ல தேகத்துக்கா? தேகத்துக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தனோட சரீரத்துக்கு கர்மாவா பிராரப்தம், இல்ல ஜீவன் முக்தனுக்கா? ஏன்னா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. ஆத்மா கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. அதுவும் இல்லாம இவன் ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆயிட்டான்? ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரிஜினலோட ஒன்னா ஆயிட்டான். இந்த ஒரிஜினலோட ஒன்னானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பட்சி, நான் இன்னைக்கு காலைல சொன்ன ஒரு பட்சி எதையுமே போகம் பண்ணாம சரீரத்துல சாட்சியா இருக்கு அப்படின்னு. அப்ப சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த போகத்தையும் அனுபவிக்காது உங்களுக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமார்த்த தகத்து ரொம்ப முக்கியமானது. பரமார்த்த தகத்து அப்படின்னா வாஸ்தவத்துல அர்த்தம். ஐயோ, ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. 1000 தேல் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்க கொட்டினா எப்படி இருக்குமோ அவ்வளோ பெயின். ஐயோ பாவம், ஐயோ பகவானுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரே அப்படிலாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க ஆளே இல்லைங்க. ஆச்சாரியார் சொல்றாரு பரமார்த்த தகத்து வாஸ்தவத்துல அர்த்தம். வாஸ்தவத்துல அர்த்தம் 2 திருஷ்டி இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விவகார திருஷ்டி, இன்னும் பாரமார்த்திக திருஷ்டி. பாரமார்த்திக திருஷ்டியில இருந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா ஞானாத், ஞானத்தினால. என்ன ஞானம்? அந்நியதாக்கியாத்தி ஞானத்தினால. அதுல ஒரு வைராக்கியமும் உங்களுக்கு வந்தோன்னு டிஸ்கனெக்ட் ஆயிடுறீங்கல்ல. டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு பிறகு அதர்ஷனம் நிவர்த்தயதி, நிவர்த்தத்தை. அதர்ஷனம் என்ன? மாயான்னு போட்டுங்க மேல. அதர்ஷனம் சொல்லக்கூடிய அவித்யா மாயா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? நீங்கி விடுகிறது. உங்களுக்கு போகம் கொடுக்கறதுக்கு யார் வேணும்? போகம் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாயா தானே வேணும், திருஷ்யம் தானே. அங்க கரெக்டா சொல்லியிருக்கல, திருஷ்யம்னா எது? திருஷ்யம்னா போக அபவர்கார்த்தம் திருஷ்யம், லட்சணா தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதர்ஷனம், அதான் அதர்ஷனம். அது அதர்ஷனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. ஜாகிரதத்துல அது திருஷ்யமா தெரியுது. எல்லா வஸ்துக்களா 23 தத்துவங்களும் திருஷ்யம். தூக்கத்துல போனோம்னு அது என்ன ஆயிடுது? அதர்ஷனம்ன்ற ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. அப்போ அதையும் நீங்க பரம்பிரசங்கியானத்துல டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, நிவர்த்தி பண்ணிட்டீங்க. அப்ப நான் இல்லைன்னு நிவர்த்தி பண்ணிட்டு தான்லயே நிக்க ஆரம்பிச்சோன்னு அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அதர்ஷனம் சொல்லக்கூடிய அவித்யா முழுஷா வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தத்தை நீங்கி விடுகிறது. அப்ப போகம் கொடுக்கறதுக்கு யாராவது இருப்பாங்களா? இல்ல. உங்களுக்கு போகம் வேணும்னா என்ன வேணும்? மனசு வேணும். போகம் வேணும்னா மனசு வேணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா போகம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. தஸ்மின் நிவர்த்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அவித்யான்ற அது மூல காரணம் நீங்கின பிறகு என்ன சந்தி உத்தரே கிளேஷாக. அவித்யா கிளேஷம், அவித்யா கஷேத்திரம் உத்தரேஷம் தானே படிச்சிருக்கோம். அவித்யா தான் பஞ்ச கிளேஷங்களுக்கு லேண்ட். அவித்யால இருந்து என்ன உண்டாச்சு? முதல்ல இது அகங்காரம். என்ன பேர் அதுக்கு? பேர் அகங்காரத்துக்கு அஸ்மிதா. அஸ்மிதா அகங்காரம் வந்தோன்னு என்ன ஆயிடுது? அப்புறம் ராகம், துவேஷம், அதுக்கப்புறம் மரண பயம்ன்ற அபினிவேஷம். அப்ப 4 கிளேஷங்களுக்கும் ஆதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா. இப்ப அவித்யான்ற லேண்டே வந்து பாத்தீங்கன்னா எரிச்சிட்டீங்க. அவித்யான்ற லேண்டே எரிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? தஸ்மின் நிவர்த்தே ந சந்தி உத்தரே கிளேஷாக. இந்த அவித்யா வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தியான நிலையில அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அஸ்மிதா, ராகத்வேஷம், அபினிவேஷம் சொல்லக்கூடிய 4 கிளேஷங்களும்
சித்தத்தை சஞ்சலப்படுத்தக்கூடியது, சுகதுக்க மோகத்தை கொடுக்கக்கூடியது, அவைகளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, இல்லாமல் போய் விடுகின்றது, நசந்தி, இல்லாம போகுது. அது மட்டும் இல்ல, கிளேஷ அபாவாத், மனசுல கிளேஷங்களே இல்லாம போகுது. கிளேஷமே இல்லாம போச்சு அப்படின்னா கிளேஷ அபாவாத் கர்ம விபாக அபாவக, சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிளேஷங்கள் இல்லாம போச்சு அப்படின்னா இந்த இந்த சித்தத்துக்கும் மூல பிரகிருதிக்கும் ஒரு இது இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கர்மா எங்க ஸ்டோர் ஆகும், கர்மா அவ்யாக்கிருதத்துல மூல பிரகிருதியில போய் ஸ்டோர் ஆகும். நம்ம இண்டிவிஜுவல் வாசனைகள்லாம் என்ன ஆகும், சித்தத்துல ஸ்டோர் ஆகும். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தத்துல இருக்கிற வாசனைகளை எரேஸ் பண்ணிட்டீங்க. இந்த எரேஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த மூல பிரகிருதியில இருக்கிற கர்மாக்கள் இருக்குல்ல, அதுக்கு யாருக்கு பலன் கொடுக்கறதுன்னு தெரியாது, அட்ரஸ் தெரியாது. அட்ரஸ் இது நம்ம இண்டிவிஜுவல் சித்தம் தான் நமக்கு இருக்கிற வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்க கர்மா வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு வந்து கட்டோபனிஷத்துல சொல்லுது. இது நிறைய சாதுக்கள் ரிஷிகேஷ்ல ஹரித்வார்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருவண்ணாமலையில கூட அப்படி இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாதுக்களுக்கு இருக்கிற அநியாயம் இருக்கு பாருங்க. ரிஷிகேஷ்ல எல்லாம் நான் இருக்கும்போது 2006 2005 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர் என்கிட்ட ஒரு ஆசிரமத்துக்கு போவார். அவர் சொல்றாரு, சாமி மொத்தம் ரிஷிகேஷ்ல இருக்கிற பேங்க்ல மட்டும் 790 கோடியோ எவ்வளோ, 790 கோடி வந்து பாத்தீங்கன்னா நாமினி இல்லாம இருக்கு சுவாமி அப்படின்னு. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா லோபி, எல்லா சாதுக்களும் லோபி, ஈயவே மாட்டான். இன்னொருத்தன் பொருளை எடுத்து கொடுப்பான், ஆனா தாம் பொருளை எடுத்து கொடுக்கவே மாட்டான். ஒன்வே சாதுக்கள் எல்லாம் ஒன்வே டிராபிக். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல சேர்த்து வச்சு கடைசியில் என்ன ஆகுது, நாமினி இல்லை. அப்ப எங்க போகும், பேங்க்குக்கு போயிடும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ். சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா அட்ரஸையும் எவிடன்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டீங்க. இப்ப மூல பிரகிருதியில இருக்கிற கர்மா இதோட என்ன ஆகாது, யாருக்கு சரீரம் கொடுக்குதுன்னு அதுக்கு தெரியாது. அப்ப கிளேஷங்கள் இல்லாம போறதுனால, வாசனைகள் நாசமாகிறதுனால, கிளேஷங்களுக்கு இன்னொரு பேர் தான் வாசனைகள். அந்த வாசனைகள் நாசமாகிறது மூலமா என்ன ஆகுதுன்னா கர்ம விபாகம் சொல்லக்கூடிய கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயி போகுது. அப்ப வாசனைக்கும் கர்ம பலனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய சம்பந்தம். வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு என்ன வாசனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் சுக துக்க மோக அனுபவங்கள் எல்லாம் சரீரத்தை கொடுக்குது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சரித்த அதிகாரஸ்ய ஏத்தஸ்ய, இவன் எப்படி ஆயிடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா போகங்களும் இவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா கொடுத்து முடித்தாயிட்டு சரித்தம் ஆயிடுச்சு. இவன் அனுபவிக்க வேண்டியதை எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டான். சுக துக்கங்கள் எல்லாம் இந்த பிரகிருதி என்ன பண்ணுச்சு, போகத்தை கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருச்சு இவனுக்கு. ஏத்தசிய அவஸ்தாயாம், இந்த அவஸ்தையில இவனுக்கு, இந்த யோகிக்கு கொடுக்க வேண்டியதை எல்லாத்தையும் கொடுத்து முடித்ததுனால குணா ந புருஷஸ்ய புனர் திருஷ்யத்துவேன உபதிஷ்டந்தி. இந்த குணங்கள் 3 குணங்கள் இருக்குல்ல, இந்த குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்ல, பார்க்க ஆரம்பிச்சோடனே என்ன, எனக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு லவ் இருந்துச்சு. சாமியார் இதெல்லாம் பேசுறாருன்னு நினைக்காதீங்க, எல்லாத்துக்கும் ஒரே ஜீவனம் தான், எல்லாத்துக்கும் ஒரு லைஃப்லயும் எல்லாமே நடந்திருக்கும். நான் ஒரு நமக்கு சின்ன வயசுல இருந்து காதல் தானே, டீச்சர் காதல் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேர் காதல் பண்ணிருப்போம். நம்ம 1ஆம் கிளாஸ் டீச்சர்ல இருந்து லவ் ஆரம்பிச்சிருச்சு நமக்குலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கும், நான் 5th படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது நான் பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா ஓடி போயிடும். ஓடி ஏன்னா நான் பார்த்தா அது கூச்சம், அவன் சும்மா என்னைய பாக்குறான் அப்படின்னு. அது சின்னோண்டு பொண்ணு. நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன், அதுக்கு எத்தனை வயசு. 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்துச்சு, நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது என் பார்வைய அதால தாங்கவே முடியாது. நான் பார்த்தேன் அப்படின்னா ஓடி போயிடும். ஆனா இதேதான், இதே ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புருஷன் பிரகிருதியில அப்படியே அப்ளை பண்ண. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா எங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்க, இந்த திருவண்ணாமலையில. என்னைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எதாச்சும் நல்ல க்ளோஸ், அந்த மாதிரி நல்ல தர்மி, நல்ல க்ளோஸ், எல்லாமே அவங்களோட சேர்ந்து நிறைய அன்னதானம் எல்லாம் பண்ணுவோம் எல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் எதாச்சும் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அவங்க சேரீ கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா விலகி இருந்துச்சு. எனக்கு அதை பத்திலாம் ஒரு இதுவும் இல்லை, புத்தியும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இது பண்ணிருக்கா. என்னோட பார்வை சந்திக்கிற இடமும் அவங்களோட பார்வை சந்திச்ச இடமும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அவங்க நினைச்சிட்டாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அவங்களோட மார்பகத்தை பாக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட உறவையே துண்டிச்சிட்டாங்க.
என் உறவே போச்சு, அவங்களோட உறவே போச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நல்ல வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க போய் வெளியிலாம் போயிட்டு சாமி தப்பா பார்த்தாரு அப்படின்லாம் எதையும் சொல்லலை. நான் அதுக்கப்புறம் ஏன் வரல அப்படின்னு நினைக்கும் போது தான் அப்பதான் நான் வந்து ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓஹோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிப்போச்சு, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிப்போச்சு. நம்ம ஏதோ ஒரு யோசனையில இப்படி திரும்பி இருக்கோம், அது வந்து கரெக்டா அந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் திரும்பி இருக்கும், நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் உறவே துண்டிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் அந்த அந்த அம்மாவை இன்னும் பார்க்கவே இல்லை. இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2008 இருந்து இது வரைக்கும் ஆகிப்போச்சு, பார்க்கவே இல்லை. நல்ல பவித்திரமான அம்மா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்திரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு பார்வையை சகிக்க மாட்டாளோ, ஒரு பார்வையை சகிக்க முடியாம அவன் என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த இடத்தை விட்டு நீங்கி விடுவாளோ, அதே மாதிரி இந்த பிரகிருதின்றது என்னது? திரிகுணாத்மிகா மாயா குணா ந புருஷஸ்ய. இந்த குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இவன் பார்த்து 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 இதுக்கு சங்கோச்சம் வந்துருச்சு. ஐயோ நம்ம சொல்ற உடம்பெல்லாம் பிக்குதுன்னுவாங்க. என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, பார்த்தாவே நமக்கு உடம்பெல்லாம் பிக்குதுன்னுவாங்க. ஒரு மாதிரி கூச்சம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு. இப்போல்லாம் சிட்டியில் இருக்கிறதுக்குலாம் ஈஸியாக போச்சு. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஃபேஸ் பண்ணவே முடியாது. என் பாட்டி வந்து நான் பார்த்துருக்கேன், மருமகனுக்கு முன்னாடி வராதுங்க. எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி என் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வர, நான் தான் கிண்டல் பண்ணுவேன். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வயசு பொண்ணு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வராமல் இந்த செவுத்து ஓரத்துக்கு பின்பக்கம் கிச்சன்ல இருந்து இப்படி எட்டி பார்த்துட்டு பேசும். அப்பா வந்தாருன்னா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசணும், அம்மா இல்லை அப்படின்னா அப்படி எட்டி பார்த்துக்கிட்டு வந்து பேசுவாங்க. முன்னாடி இருக்கவங்களாம் பாட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மருமகன் முன்னாடி வரவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியல உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சகிக்க முடியாது, நிறைய பேரால பார்வையை சகிக்க முடியாது. இந்த குணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருஷனோட பார்த்து 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 இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு தீர்க்கமா பார்க்க ஆரம்பிக்கும் போது குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புனர் தர்ஷனத்துவேன ந உபதிஷ்டந்தே. இவை இந்த குணங்கள் 3 குணங்களோட இருக்கிற மாயா அவித்யா இவனுடைய பார்வைக்கு முன்னால் வந்து நிற்பதில்லை, திருஷ்யமா வந்து நிற்பதில்லை. அவன்தான் திருஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா இறைச்சாகி போச்சு. இப்ப யார் இருக்கா? இவன் மட்டும் தான் இருக்கா. தத்து புருஷஸ்ய கைவல்யம். இதுதான் புருஷனுடைய கைவல்யம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம்ன்றது வேதாந்தத்துல இதுதான். ஆனா யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தப்பா இது பண்ணிக்கிறாங்க. யோக சூத்திரத்துல ரொம்ப கிளியரா இருக்கு, கிருதார்த்தம் பிரதி என்னது முக்தி அடைஞ்சவனுக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்நிய சாதாரணத்துவே. ஆமா, மத்தவங்களுக்கெல்லாம் பிரகிருதி இருக்குல்ல. இப்ப ரமணர் வந்தாரு போயிட்டாரு, சங்கரர் வந்தாரு போயிட்டாரு, என்னோட குருநாதர் வந்தாரு போயிட்டாரு, சதாசிவபிரமேந்தர் வந்தாரு போயிட்டாரு, ராமகிருஷ்ணர் வந்தாரு போயிட்டாரு, அநேக இவங்கெல்லாம் வந்து போனாங்க. ஆனாலும் உலகம் நமக்குலாம் இருக்குல்ல. அப்ப யதார்த்தத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா முக்தர்களுக்கு உலகம் இல்லை, தேகம் இல்லை, எல்லாமே இல்லாம போச்சு. ஆனா மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களோட இருக்கிற மாயை இருக்கிறதுனால என்னது இதெல்லாம் நமக்கு இருக்கு, இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா முக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம், ஒரே ஆத்ம தரிசனம் தான் உண்டாகும். சர்வம் ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ அப்படின்னு சதாசிவபிரமேந்தர் மாதிரி ரமணர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருவாங்க. உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்ற இதுல ஜீவனும் இல்லை, உலகமும் இல்லை. நம்ம பார்வைக்கு தான் ரமணர் இருந்தாரு, சதாசிவபிரமேந்தர் இருந்தார். நம்ம விவகாரம் நம்மளோட அஜ்ஞானத்தினால பார்க்கும். ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புருஷனுடைய கைவல்யம் என்று சொல்லப்படுகிறது. ததா புருஷஸ்ய சுரூப மாத்திர ஜோதி. அப்ப அந்த புருஷன் எப்படி இருக்கா அப்படின்னா சைத்தன்ய ஜோதி மாத்திரமா இருக்கான், வெறும் பிரகாசம். தேகம் இருக்குமா? யாராவது அடுத்த முறை வந்து சாமி அவரோட தேகத்துல இப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப புருஷன் எப்படி இருக்கான்? வெறும் சைத்தன்ய ஜோதியா மட்டும் இருக்கான். அவனுக்கு தேகம் இருக்குமா? தேகம் இருக்கா? திரும்ப கேள்வியே கேட்கக்கூடாது, இதை படிச்சு புரிஞ்சுக்கணும் நல்லா. தேகம், ஞானிக்கு தேகம் இல்லை. ஏன் அப்படின்னா தேகத்துக்கு காரணமா என்ன இருக்கணும்? கர்மா இருக்கணும், வாசனை இருக்கணும். சதிமூலே தத்விபாக்கோ ஜாத்தியாயுர் போகாஹா. அப்ப மூல காரணம் எது அப்படின்னா கர்மாவும், மூல காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனைகளும். மூல காரணமா இருக்கிற கர்மாவும் வாசனைகளும் இல்லாததுனால வந்து பாத்தீங்கன்னா ஞானிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரீரம் இருக்காது. இது அப்ப அவனோட பார்வையில சரீரம் இல்லை அவனுக்கு, ஆனா நம்ம பார்வையில சரீரம் இருக்கு. நஷ்டமிப்பி அனஷ்டம் ஏவ, அவனுக்கு நஷ்டமாயி போச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வையில அவனோட சரீரம் நஷ்டமாகாம இருக்கு. அதான் வந்து பாத்தீங்கன்னா அவன் அப்ப எப்படி இருக்கான் அப்படின்னா சொரூப மாத்திர ஜோதிகி. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ததா திருஷ்டுகு சொரூபே ஸ்தானம். அவன் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவோட சொரூபத்திலேயே அவன் நிலை பெறுகின்றான். அந்த இடத்துல ஜோதி ஸ்வரூபமா இருக்கான்.
அமலக எந்த ஒரு அவித்யாமலமும் இல்லாதவனாகின்றான். கேவலி, கேவலினா அத்வைத்தின்னு அர்த்தம், அத்வைத்தமா ஆயிடுறான், இரண்டற்ற ஒன்றேக ஆகின்றான். கேவலி பவதி இத்தியர்த்தம். இந்த விதமா இந்த பாதம் முடிவடையும். இதா கைவல்யத்தோட இது. இப்ப பேசுறவங்க எல்லாம் எங்க பேசுறாங்க அப்படின்னா, நீங்க எங்க போனீங்கன்னாலும் நிதித்தியாசனத்தை பத்தி எந்த பேச்சும் இருக்க. புக்கை வச்சு படிச்சுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி கோளாறுன்றான். இப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டு இருக்க சதாசிவ பிரமேந்திரனோ இல்ல வியாசரோ, வியாச பாஷ்யமோ இல்ல பதஞ்சலியோ இல்ல ஜீவன் முக்தி வேகம் பின்னாடி வரப்போகுது. ஜீவன் முக்தி வேகத்துல மனோநாசம், வாசனாட்சியம், தத்துவ விசாரம் 3 சொல்ல போறாரு. அப்ப இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற நவீனவாதிகள் சொல்றது. விவேக சூடாமணி எடுத்து படிச்சீங்க அப்படின்னா நல்லா பின்னாடி வந்து 250 ஸ்லோகத்துக்கு மேல ஆச்சாரியார் ஃபுல்லா சொல்லுவார். அதே மாதிரி சந்திரசேகர் பாரதி சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கிட்டு இருக்கும் போதே சமாதிக்கு போயிட்டார். 512 எவ்வளவுதான் ஸ்லோகம் எழுதினாரு, மீதி இருக்கிற ஒரு 50-60 ஸ்லோகத்துக்கு எழுதவே இல்லை, வியாக்கியானம் பண்ணார், நிர்விகல்ப சமாதிக்கு போயிட்டார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிருங்கேரி பரம்பரையா இருக்கட்டும், அனுபூதிமான்களோடது எல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அனுபூதி எல்லாம் கிடைக்காது. இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. அதனால அனுபூதி விஷயத்துல இதான் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு. இதோட இன்னைக்கு இருக்கட்டும். நம்ம நாளைக்கு கிளாஸ் வேண்டாம், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. சதாசிவ பிரம்மேந்திரோட விருத்தி பார்க்கணும். 49 இருந்து 55 வரைக்கும் த்விதியால இருந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கைவல்ய பாதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம்.